வணக்கம். முக்கிய செய்திகள். சர்வதேச போட்டிகளிலிருந்து தோனி ஓய்வு பெற்றார். ஆமாம், டோனி ரிட்டையர் தான். இனிமேல் இந்தியா மேட்ச்சில் டோனியை பார்க்க முடியாது. இனி எப்போவுமே டோனியை மேட்ச்சில் பார்க்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா அந்த சீனுக்கே இடம் கிடையாது. இந்தாண்ணா இந்த லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் கொடுண்ணா. என்னண்ணா 2 ரூபாய் சாக்லேட் கொடுண்ணா. இந்தாப்பா. இந்த ஜென்மத்துல மல்லிகை சாமான் வாங்க மாட்டான். நோ பின்னாடி வந்தவன்லாம் வாங்கிட்டு போயினுங்கிற எனக்கு தர மாட்டேன்ற. டேய் உனக்கு மல்லிகை சாமான் கிடையாது. யா கிடையாதுன்னா கிடையாது. அதான் யா. டேய் இந்த கடையில மும்பை ஃபேன்ஸுக்கு மல்லிகை சாமான் கிடையாது. போடா. எது மும்பை ஃபேன்ஸுக்கு மல்லிகை சாமான் கிடையாதா? டேய் உனக்கு மட்டும் இல்லடா, உன் ஏரியா இருக்கிற மும்பை ஃபேன்ஸுக்கு யாருக்குமே மல்லிகை சாமான் கிடையாதா? யோ காசு கொடுத்து தானே ஏன் வாங்குறோம்? டேய் நீ காசு கொடுத்தாலும் கொடுக்க கட்டியும் இங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் மட்டும் தான் மல்லிகை சாமான் கொடுப்பேன். ஓஹோ அப்படியா? உன்னால முடிஞ்சா அவன் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஃப்ரீயா மல்லிகை சாமான் குத்து பாரியா பார்க்கலாம். டேய் டேய் விட்டு கொடுத்தால கட்டுப்பட மாட்டாத வெத்து புடி. டேய் அமுகிடுமுக. சொல்லு தலைவா. போடுறா சேர. கூட்டா கொடுத்தா. குட்ரா மல்லிகை சாமானத்தை. தலைவா உன் பரந்த ரசிகர் தலைவா. நான் அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். போ. ஏய் நீ ஆர்சி ஃபேனஸே, நீ எப்படி உள்ள வந்த? ஒரு சின்ன மளிகை சாமான் வாங்குறதுக்கு தான் வந்தேன். டேய் கப்பு தவிர எதை கடலும் குடுறா. டேய் வேணாடா சொன்னா கேளுடா, சும்மா தான்டா சொன்னேன். என்ன நம்ம கடை மல்லிகை பொருள் மாதிரி இருக்கு? அடே பாத்தடா சிஎஸ்கே பவர. அப்படியே சைடுல பாரு. கடையே காலியாகுது. என்னடா இவ்வளவு லேட்டா வரீங்க? எல்லாத்தையும் குத்து முடிச்சிட்டோம். டைம் நல்லா கிச்சிருக்குல்ல. டைம் வராது என்னுடைய தப்பு தான்டா. டேய் அவன் தான் கடை ஓனரு. ஏன்டா என் கடையை காலி பண்ணிட்டு என்னவே வாங்குற வரலன்னு கேட்டீங்களா? பாவீங்களா, குடோன்ல இருக்கிற சாமாத்தையும் காலி பண்ணிக்கிறீங்களா? நிப்பாட்டு. கடையில இருக்கிற பொருட்கான போய் அடி. உடல இருக்கிற கான போய் எப்படிடா தெரியும்? என்னடா அடிக்கிறீங்க? குடோன்ல இருக்கிற சாமான் எங்கடா? இவனா கொடுக்க சொன்னா? என்னடா சொல்ற? ஆமா நீ தான் கொடுக்க சொன்ன. நானா? ஆர்சிபி சொகப்பட்ட ஒரு குட்டி பையன் மளிகை சாமான் கிட்ட கவனிக்கதா உனக்கு? ஒரு சின்ன மளிகை சாமான் வாங்குறதுக்கு தான் வந்தேன். ஆமா. அவன் என்ன கேட்டா தெரியுமா உனக்கு? இந்தா இது அப்படியே கொடு. கப்பை தவிர அவன் என்ன கட்டாலும் கொடுன்னு அவர் தான் சொன்னாரு. ஓகே. எவ்வளவு வேலை பண்ணிக்கிறான் பாரு. செம்பாட்டியாடி அவனை. நீ எங்கடா போற? பாத்தியா? என்ன எனக்கு அடி தெரியாத நினைச்சுக்கிறியா? அப்படி சொல்றா. யோ நீ சரியான மளிகை ஓனரா இருந்தா இவனை மட்டும் அடி. அட பாவி.